பாருங்க. தந்தூரி வெஜிடேரியன் சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோயா சீஸ், அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை, சோயா கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வந்து நீங்கள் சுட தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தயாராகிடும். அந்த சோயா கிரானியூல்ஸ், பிரெட் க்ரம்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, தயிர். அந்த தயிரை வந்து ஒரு துணியில் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வடிகட்டிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ருசி வந்து நல்லாயிருக்கும், அந்த மசாலாவும் நல்லா தயாராகும். அதுக்கப்புறம் பூசணி விதை, சாட் மசாலா, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், நறுக்கின பச்சை மிளகாய், உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், பிளாக் சால்ட், கொத்தமல்லி தூள் மற்றும் பட்டர், அதாவது வெண்ணெய். இதெல்லாம் தான் அது தேவைப்படும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் சென்னா இருக்கு இல்லைங்களா, அது, அப்புறம் வந்து சோயா சீஸு, சோயா கிரானியூல்ஸ், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், இதை வந்து நல்லா ஒன்னோட ஒன்றை சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அந்த பேசிக் மசாலா, தந்தூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல தயிர் வந்து அந்த கப்பில் எடுத்துக்கங்க. அதிலே சிறிதளவு, அதை ஒரு அரை டீஸ்பூன் பக்கமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கங்க. ருசிக்கேற்ப உப்பு, சாட் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகப்பொடி, அதாவது வறுத்த சீரகப்பொடி, கொத்தமல்லி தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். ஆர்டினரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான கலரும் நல்ல ருசியும் வரும். அப்புறம் நறுக்குன பச்சை மிளகாய். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்த்த வேணாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து தந்தூர் அவன்லையோ இல்லை அவன்லையோ வந்து கிரில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து இதில் தண்ணி சேர்த்தாமல் இதை வந்து நல்லா கலக்கிங்க. ஏற்கனவே உங்களுக்கு தயிர் இருக்கு இல்லைங்களா, அதே வந்து உங்களுக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இதோட வந்து நல்லா நறுக்குன வந்து கொத்தமல்லி தலையை சிறிதளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தந்தூரி மசாலா கலவை இப்படி இருக்கும். யூஸ்வலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனுங்கிறது சிவப்பு கலரில் ஏன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் போடுறதில்ல. ஏன்னா ஃபுட் கலர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஐ அப்பீலுக்காக தான், நமக்கு ருசி தான் முக்கியம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிட்டீங்க. அந்த பேசிக் கலவை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை அதை நல்லா உருட்டிக்குங்க. உருட்டிட்டு அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலந்துருங்க. அதாவது இந்த மசாலா வந்து ஃபுல்லாக அப்பணும்னு இல்லை, மேலாக மட்டும் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலே போதுமானது. இப்போ இதை இந்த ஸ்கீவர் ஸ்டிக்கில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் வந்து இப்போவே போகணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து அவனில் வச்சு ஓரளவுக்கு லைட்டாக ஃபேர்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பட்டர் போடணும். ஏன்னா பட்டர் போடுறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் வந்து சோயா சீஸ்லாம் போட்டிருக்கீங்க. அதுமாதிரி பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கொண்டக்கடலையை வேக வச்சு நீங்கள் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர். முக்கியமாக வந்து ஃபைபரும் நமக்கு வந்து முக்கிய தேவை. ஏன்னா நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு வந்து ஃபைபர் வந்து முக்கிய தேவைன்னு வச்சுங்களேன். அது எல்லாமே இந்த உணவுப் பொருளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பேசிக் திங்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து தந்தூரி அவனில் வச்சோ இல்லை வந்து ஆர்டினரி வீட்டில் அவன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு மேலே வந்து லைட்டாக கலராக வர வரையும் இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த வெண்ணெயை லைட்டாக மேலே தடவுனா உங்களுக்கு ஒரு பளபளப்பான ஒரு கலர் வந்துடும். தீஞ்சு போகாமே பார்த்துக்கலாம். இப்போ இது எப்படி வந்து அவனில் வச்சு பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து இப்போ ஹீட்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவன்லேருந்து எடுத்துட்டு மேலே வந்து அந்த பட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க.
ரொம்ப பண்ணணும்னு இல்லை, ஏன்னா பட்டரோட கலோரி விலை வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து லைட்டாக உங்களுக்கு மேலே மட்டும் வச்சிங்கனாலே போதும், அதே உங்களுக்கு மெல்ட் ஆகி அந்த டிக்கா முழுசும் வந்து அதே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நீங்கள் மேலே மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அது போதுமானது. இப்போ வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. நான் மேலே மட்டும் தான் வச்சிருக்கேன், ஏன்னா அவனில் வைக்கும்போது திரும்ப வந்து பட்டர் மெல்ட் ஆகி அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். திருப்பி இன்னொரு 10 மினிட்ஸ் இதை வந்து அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணுவோம். இந்த வெஜிடேரியன் தந்தூரி சிக்கன் ஸ்டேக் வந்து உங்களுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மின்ட் சாஸோட பரிமாறணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் இதை வந்து நீல் வாக்கில் வெட்டி கொஞ்சம் லைம் ஜூஸும் சாட் மசாலாவும் போட்டு அதையும் வந்து இதுக்கு அது ஒரு சாலட், அதையும் வந்து இந்த டிக்காக்கு வந்து நீங்கள் அக்கம்பனிமெண்ட்டாக நீங்கள் வந்து பரிமாறலாம். முக்கியமாக இப்போ வந்து ஒரு கெஸ்ட்டு வரும்போது இதெல்லாம் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா ஒரு வெஜிடேரியன் வீட்லேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து எப்படி பண்ணாங்கன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம், பார்க்குறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான்வெஜ் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வெஜிடேரியன் தந்தூரி சிக்கன் டிக்கா தயார். தந்தூரி வெஜிடேரியன் சிக்கன் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்டைக்கடலை 50 கிராம், சோயா சீஸ் 50 கிராம், சோயா கிரானியூல்ஸ் 50 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1/4 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1/2 தேக்கரண்டி, வெண்ணெய் 10 கிராம், கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1/4 தேக்கரண்டி, பிரெட் கிரம்ஸ் 25 கிராம், பூசணிக்காய் விதை 50 கிராம், சாட் மசாலா சிறிதளவு, சீரகத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, கருப்பு உப்பு சிறிதளவு, பச்சை மிளகாய் நறுக்கியது 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. தந்தூரி வெஜிடேரியன் சிக்கன் டிக்கா செய்முறை: ஒரு மிக்சியில் வேக வைத்த கொண்டைக்கடலை, சோயா சீஸ், சோயா கிரானியூல்ஸ், பிரெட் கிரம்ஸ், பூசணிக்காய் விதை ஆகியவற்றை சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, சாட் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியா பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அரைத்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அதை தயிர் கலவையில் நன்றாக பிரட்டிக் கொள்ளவும். பிறகு அதை ஒரு அவன் கம்பியில் வைத்து நன்றாக அழுத்திக் கொள்ளவும். பிறகு அதை அவனில் 200 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 நிமிடம் வைத்தெடுக்கவும். பிறகு அதை அவனிலிருந்து எடுத்து அதன் மேல் வெண்ணெயை தடவி மீண்டும் அவனில் 10 நிமிடம் வைத்தெடுத்து பரிமாறவும். தந்தூரி வெஜிடேரியன் சிக்கன் டிக்கா தயார்.